அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர். இந்த 4 டீட்டெயில்ஸையுமே இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பார்க்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பார்க்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் பார்த்திங்கன்னா நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு பக்கத்தில் வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கிறது. ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் டைரக்ட் கன்சல்டேஷன் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாம். ஏப்ரல் 16ஆம் தேதி, ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை உள்ள இந்த ஒரு வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஏப்ரல் 16ஆம் தேதி ஏகாதசி திதி. ஏகாதசி திதி அன்றைக்கி பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது, புருஷ சூக்தத்தை பாராயணம் பண்ணுறது, மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது. அதுக்கும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஏகாதசி திதி அன்றைக்கி பொதுவாகவே நிர்ஜல உபவாசம் பண்ணுறது. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பாதிப்புகள் இல்லாதவங்க நிர்ஜலமாக பண்ணலாம். அதாவது ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பலகாரங்கள்னு சொல்லுவோம், இல்லை அல்ப ஆகாரம்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த உபவாசத்தை கடைப்பிடிக்கலாம். ஏன் இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு புத்தி சாத்துரியம், புத்தி கூர்மை, படித்தது ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அம்சங்கள். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நம்மளால் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஏகாதசி திதி அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தினால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம், மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதனால் அந்த புத்தி கூர்மைகள் ஏற்படும். ரொம்ப முக்கியமான ஒரு திதின்னு சொல்லக்கூடியது ஏப்ரல் 22ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடைகிறது. ஸோ குரு பெயர்ச்சின்னாவே மீனராசிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த ஒரு குரு பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ண போகிற. அதற்கான நிறைய பலன்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்லையும் நம்ம போட்டிருக்கோம். அது உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. போட்ட ஜஸ்ட் ஒரு 15-20 டேஸ்லேயே நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட 65,000 வியூ போயிருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். அது பகவத் சங்கல்பம். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பாக. அதுபோல் அது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னாவே ருணம், ரோகம், சத்ருஸ்தானம். என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க பாதி பேருக்கு ஆல்ரெடி அஸ்ட்ராலஜி கற்றுட்டு இருக்க மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்பட்டுருக்கும். ஏன்னா நிறையா விஷயங்களை நான் தொடர்ந்து, அதாவது வித் டெர்மினாலஜி, வித் டெக்னிக்கல் டெஃபினிஷனோட சில விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பேன். அதனால் பல பேருக்கு இதை பற்றி அப்படி புரிஞ்சிருக்கும்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களுக்கு உங்களுடைய எதிரிகளால் தொல்லை. 2வது வயிற்றில் உபாதைகள். ஏன்னா செவ்வாடு வந்து அடிவயிறு உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இன்னொன்று 6ஆம் இடம் சொல்லக்கூடியது அத்தை மாமா சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் டேமேஜ் ஆகும். 1. 2வது கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலியமாக உடல்கள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடிவயிறு சூரியன், ராகு நின்ற நட்சத்திரம், கேத்துடைய தொடர்புனா அசிடிட்டி கோளாறு. அப்போ என்ன உணவு உட்கொள்கிறோன்னு பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு ஆயிலி ஐட்டம்ஸ் தவிர்ப்போமோ அந்தளவுக்கு நல்லது. 2வது வேலை செய்யக்கூடிய இடங்களில் விஷ ஜந்துக்கள் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதாவது சின்ன சின்ன பூச்சி, பூரா, நாய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்ப்பது நல்லது. இல்லைன்னா அதன் மூலியமாக சில தொல்லைகள் ஏற்படலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் பார்த்துக்க வேண்டியது எந்த விதத்துலையுமே மற்றவங்களுக்கு நம்ம சுவையாக இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கணும். நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காருன்னா அது அவருடைய ஹெல்ப் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டங்களில் நம்ம யாரெல்லாம் நட்புன்னு நினச்சிங்களோ அவங்க எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள், யாரெல்லாம் எதிரியாக இருப்பானோ அவெல்லாம் நட்பாகக்கூடிய வாய்ப்புகள், தலைகீழாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்க போகிறது. என்னதான் சொன்னாலும் உங்கள் உடல்நிலைகளில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். சூரியன் ராகு இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு உஷ்ணமான பதார்த்தங்களை, காரமான பதார்த்தங்களை தவிர்ப்பீர்களோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. 1. 2வது முக்கியமான அலுவலகத்தை சார்ந்த விஷயங்களில் கரெக்டாக எடுத்து பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் பேசுவீங்க, ஜெயிப்பீங்க. ஆனால் ரகசியத்தை காப்பது நல்லது. எந்த விஷயத்தில் ரகசியத்தை காக்கணும்? உங்கள் வேலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரகசியத்தை காப்பது நல்லது. மற்றபடி எடுத்த காரியங்களில் எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படாது. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தேவையில்லாத கடன், தேவையில்லாத வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக வேறு மொழி, வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷையை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக நடைபெறும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுதான் உண்மை. ஸோ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 70% பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா ஒரு 70% இருக்குது. சரி சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.